அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருப்பா, காலையில் உன் மேலே தொடங்கின பஞ்சாயத்து இன்னும் முடியலை. சாயந்தரமாகி போச்சு. இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. ஆ, என்னது மரத்தடியில் பயங்கர கூட்டமாக இருக்குது. என்ன நடக்குது? ஆஹா, பஞ்சாயத்து யாருக்கு? என்னது இவன் நிற்கிறான்? ஆஹா, இவனையும் பல பேருக்கு தீர்ப்பு சொல்லுவானே ஐயா. இவன் ஏன் பஞ்சாயத்து முன்னாடி நின்றுட்டுருக்கான்? என்னன்னு கேட்போம். ஏப்பா, என்ன பிரச்சனை? இங்கே பாரு, இது உனக்கு சம்மந்தம் இல்லாதது. வேலையை பார்த்துட்டு போ. நானும் இதே ஊர் தான் ஐயா. சொல்லியா, என்ன பிரச்சனை? சொத்து பிரிக்கிற பிரச்சனை. போதுமா? அதில் என்னையா பிரச்சனை? இருக்கிறத சமமாக பிரித்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. நாங்களும் அப்படி தான் சமமாக பிரித்தோம். ஆனால் இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறானே. ஏப்பா, இதுலையுமா குண்டக்க மண்டக்க பண்ணணும்? கிடைக்கிறத வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்க பாப்பியா? அதை விட்டுட்டு அடம் பிடிக்கிறியப்பா. மொத்தம் 30 லட்ச ரூபா சொத்து இருக்குது. சரி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் இருக்கோம். ஆஹா, ஆளுக்கு 10 லட்சமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே ஐயா. எப்படின்னு என்கிட்ட கேட்டா? அதில் தான் ஒருத்தர் செத்துட்டாரே. ஆஹா, செத்தவனையும் சேர்த்து கணக்கு போட்டு தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கானா? சரி விடுப்பா, அப்போ ஆளுக்கு 15 லட்சமாக எடுத்துக்க வேண்டியதானே? முடியாதே. ஏன்? செத்தவருக்கு தான் முக்கியமாக அதிக பங்கே கொடுக்கணும். என்னப்பா, சிறுவில் தானமெல்லாம் இருக்குது. ஏப்பா, செத்தவருக்கு யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. அதுக்கே என்னை முறைக்கிற? யாருமே இல்லைன்ற அப்புறம் ஏன்ப்பா அடம் பிடிக்கிற? வெட்டிடப்பா. அதை எப்படி விட முடியும்? கூட பிறந்த தம்பியாச்சே. நகமும் சத்தையுமா இருந்தோமே. அப்பேற்பட்ட அவருக்கு பங்கு கொடுக்காம இருக்க எப்படி முடியும்? இவன் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாராவது என்னோட தம்பியாக மாறி அந்த சொத்தை வாங்கிக்கன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் இங்கே யாரும் அதை கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நீ ஏன் பஞ்சாயத்துக்குள்ளே இப்போ நாயை கூப்பிட்ற? இல்லைப்பா, மனசை தொட்டுட்ட. அதை தான் அப்படி பண்ணினேன். தம்பி சேர்த்தும் அவர் மேலே என்ன ஒரு பாசம். இப்போ சொல்கிறேன், இனிமே நான் தான் உன்னோட தம்பி. உண்மையாவா? சத்தியமாக சொல்கிறேன்ப்பா. அந்த 10 லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன். அப்பாடா, துபாய்க்காரர் வந்து ஒரு வழியாக பிரச்சனையை முடிச்சு வச்சிட்டாரு. A few moments later. அப்பாடா, எல்லாம் ஒரு வழியாக கலைஞ்சு போயாச்சு. துபாய் போய் பல லட்சங்கள் சம்பாரிச்சிட்டு சொந்த ஊருக்கு வந்த உடனே 10 லட்சம். ஆமாம், 10 லட்சத்தை இவன் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஊருக்குள்ளே ஏன் ஒருத்தம் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான்? டவுட்டாகவே இருக்கே. அவங்ககிட்டயே கேட்டுருவோம். ஏப்பா, நீ 10 லட்சத்தை உன் தம்பின்னு நினச்சி மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியும் ஊருக்குள்ளே ஒரு பயனோடு அந்த 10 லட்சத்தை வாங்க வரலையே, என்னப்பா காரணம்? அதுவா, என் தம்பியாக மாறி நான் கொடுக்குற அந்த 10 லட்சத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா என் தம்பி ஊரை சுற்றி வாங்கி வச்சிருக்கிற 40 லட்ச ரூபா கடனை அவங்க அடைக்கணுமே. 40 லட்சம் கடனா?